தங்கச்சி வீட்டு ஃபங்க்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாத்திரம்லாம் வாங்க வேண்டியிருக்கு. அது வாங்குறதுக்காக வந்திருக்கோம். அம்மாவும் பார்த்தீங்கன்னா அந்த பால் காய்ச்சறதுக்கு தேவையான பாத்திரம்லாம் வந்து வாங்கணும். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த பூஜைக்கு தேவையான பொருள் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரில வந்து ஒரே சைஸில் ஒரு 2 குடம் வேணும். இதே மாதிரி இல்லையா? இந்த அளவுக்கு. இங்கேயும் பீரோலாம் இருக்கு. எல்லாம் ஒன்றுமே இருக்கு. டீ குடம். இந்த சைஸில் எடுங்களா? ஏன் அப்புறம் 1 2 ஒரே ரெண்டையும் ஒரே அளவா? இது கொஞ்சம் பெருசா இருக்கு. இந்த இருக்கு பாரு, இது பாரு. ரெண்டு குடம் எடுத்தாச்சு ஃபர்ஸ்ட். ஓகே, இது ரெண்டா ஓகேப்பா. இங்கே தான் நிற்கிறேன். அடுத்து சொம்பு, 3 சொம்பு வேணும். முன்னாடி குக்கர் ஓ, சொம்பு எடுத்துட்டு போயிடுவாரா? ஐயர் எடுத்துட்டு போயிடுவாங்களாமா பூஜை முடிஞ்சு. அதான் குடம் எடுத்து போயிடுவாங்களான்னு கேட்குறேன். இது இந்த பஞ்ச பாத்திரம் இருக்குல்ல, அது முன்னாடி அடுத்து 3 சொம்பு வாங்கியிருக்கோம். ஒரே சைஸ்ல 3 வாங்கணுமா பூஜைக்கு. குடம் வாங்கியாச்சு, சொம்பு வாங்கியாச்சு, டவரா, அப்புறம் டம்ளர், சில்வர், அது சில்வரு, அப்புறம் பேசன் ஒன்று. அப்புறம் வந்து இந்த மணப்பலகன்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த இரும்பு கடையில் அப்புறம் அந்த பஞ்ச பாத்திரம். அடுத்து வந்து பஞ்ச பாத்திரமா இது பேர். எனக்கே இன்னைக்கு தான் வந்து தெரியுது. இது வந்து பூஜை ரூம்லலாம் வச்சுருப்போம் தெரியும், ஆனால் பேர் என்னன்னு தெரியாது. இன்னைக்கு தான் எனக்கே தெரியுது. அது வாங்கியாச்சு. இங்கே அவ்வளோதான். 1 2 3 4 5 6 வரங்க. இன்னும் இந்த பலகை மட்டும் வாங்குவோம், மணப்பலகை. எங்களுக்கு இது பத்தாத, இதை விட இன்னும் பெருசாக வாங்கணும். பெரிய சைஸாக வேணும். அழகாக இருக்குது. குட்டி எண்ணெய் சட்டி, தாளிப்புக்கு வைக்கிறது. தாளிப்புக்கு வச்சுக்கலாம். அதெல்லாம் சட்னி, சாம்பார், அந்த மாதிரி ஐட்டம்லாம் தாளிச்சுக்கலாம். எல்லாமே அழகழகாக இருக்குது. இது இருக்கு, அந்த இடத்துல மட்டும் இதாக இருக்குது. இதுவும் தாளிப்பு கரண்டி தான், ஆனால் இந்த ஃபுல்லாக சில்வர். இது வெயிட் இல்லை. இது அடி பிடிக்கும். இதாக இருக்கு பாருங்க, இது நல்லாயிருக்கும். அடியில் வந்து காப்பர் இருக்குல்ல, இது அவ்வளோ சீக்கிரம்லாம் அடி பிடிக்காது, சீக்கிரம் ஹீட் ஆகிடும். என்ன பார்க்குறீங்க? அடுத்து வந்து அம்மா வர வரைக்கும் வந்து ஃப்ளாஸ்க்கு பார்க்குறேன். நம்ம வந்து வெந்நீர்லாம் வச்சு குடிக்கலாம்ல, எனி டைம் வந்து வெந்நீர் போட்டுகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இது வந்து நம்ம போட்டு ஊற்றி வச்சிட்டோம்னா தேவைப்படுறப்ப எடுத்து குடிக்கலாம். அதுக்காக பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ளாஸ்க்குலாம் வந்து டிஸ்கவுண்ட் உண்டா? டிஸ்கவுண்ட் போக கண்டிப்பாக தருவாங்களாம். நிறைய மாடல் வச்சுருக்காங்க. ஆமாம், நிறைய மாடல்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லா கம்பெனியுமே இருக்குது. வெத்தலை பெட்டி
வெத்தலை பெட்டினா அது வெத்தலை பெட்டி கிடையாது, இது இது இதுதான் கடையில் வைக்கிற இதுதான் கல்லாப்பெட்டி. கல்லாப்பெட்டி. இது வெத்தலை பெட்டின்னு வச்சுங்களேன். இந்த இதில் வந்து ஒரு அரை மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் தனியாக சுண்ணாம்பெல்லாம். கல்லாப்பெட்டி தான். கல்லாப்பெட்டி. கேஸ் பாக்ஸ். நமக்கு தேவைப்படாது. அந்த அளவுக்கு கேஸ் வந்ததுன்னா அதில் வச்சு எடுத்து கொடுக்கலாம். அழகாக போட்டு கடைக்கு வைக்கிறது தானே, நீ எங்கே வச்சு எடுத்து கொடுக்குற? கடை வச்சு கொடுங்க, நாங்கள் வாங்கி வச்சு கொடுக்குறோம். அப்பளம் பொரித்தாள். இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படியே அப்போ அதை போட்டுருப்போம். அட்டை போட்டுல வடிகட்டி, இந்த வடிகட்டியை தான் பயன்படுத்த சொல்கிறாங்க. வாங்கிக்கோமா? பிளாஸ்டிக் வடிகட்டி நல்லது இல்லைங்கிறாங்க. இது நம்ம வாங்கிக்குவோமா? நல்லா வடிகட்டுமா என்னன்னு தெரியல. வடிகட்டுங்க. அது பாருங்க, நைஸாக இருக்கு பாருங்க. வாங்கலாம். பூஜைக்குள்ள ஜாமெல்லாம் வாங்கிட்டேன். எங்கள் அம்மாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா வந்து பஸ்ஸு வந்துடுச்சு, இறங்கி இப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அம்மா வந்துட்டாங்கன்னா அவங்க வாங்க வேண்டிய பொருளெல்லாம் வாங்கிட்டோம்னா நம்ம கிளம்பிடலாம். பாருங்க, அம்மா வந்துட்டாங்க. இப்போ தான் வந்தாங்க. வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து விளக்கு பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். கை விளக்கு பார்க்கணும். காமாட்சி விளக்கு. முன்னாடி அந்த விளக்க பார்த்தோம். காமாட்சி விளக்கு தான் அங்கே இருக்குமா? அந்த இடத்துல அதை எடுத்துட்டு அப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு காமாட்சி விளக்கு வாங்கியாச்சு. இதோட கொஞ்சம் அதுக்கப்புறம்னா உங்களுக்கு அந்த விளக்கு தான். அதுதான் வரும். இது வெயிட்லெஸ்ஸாக அது வெயிட்டு. இது பீஸ் ரேட்டு போடுவாங்க. அது வெயிட்டு தான். இது வந்து வெயிட்டு போடுவாங்க. அதனாலதான் இது வந்து பீஸ் ரேட் ஆகும். அது வந்து வெயிட் ரேட். அது மாதிரி இல்லையா? அதை விட வெயிட்டு கம்மியாது. 2.5 கிலோ வரும். அந்த அளவுல பார்த்து எழுதுங்க. அளவு ரெண்டும் ஒரு அளவு தான். கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் சின்னதாக அப்புறம் இது இல்லம்மா, ரெண்டும் ஒரே அளவுக்கு தான். உங்களுக்கு பார்க்க ரொம்ப வித்தியாசமா தெரியும். ஒண்ணுதான். இது எல்லாம் தான் அம்மா வாங்கின பொருள். இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்க பானை. இது ரெண்டு வந்து யாரும் தாமதத்தாலும் எடுத்து தர மாட்டாங்க. சில்லர் குண்டா, அதுக்கு வந்து மூடி, மூடி, அப்புறம் 2 பெருமனை. இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பானைக்கு. அப்புறம் கரண்டி, 4 கரண்டி, 1 டஜன் டம்ளர், காமாட்சி விளக்கு.
இதெல்லாம் பாத்திரம்லாம் வாங்கி அம்மாட்ட கொடுத்து அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் பக்கத்தில் ஃபர்னிச்சர் கடைக்கு வந்துருக்குறோம். வாங்க போய் பார்க்கலாம். தங்கச்சி வீடு குடி போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இன்றைக்கி நாங்கள் வந்து பார்க்க வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து பார்த்துட்ருக்கோம். எது பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து அந்த மகா கண்ணி சொன்னீங்களா? அதா இப்போ கலர் வேற 3 கலர் இருக்கு. டைனிங் டேபிள் வந்து நாங்கள் பார்த்துட்டோம். எல்லாமே வந்து பார்த்தோம். எங்களுக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருந்துச்சு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்குது. இப்போ ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து என் தங்கச்சிக்கு அனுப்பணும். என் தங்கச்சிக்கு வந்து எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டோம். இதுதான் என் தங்கச்சிக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னிச்சு. சரி, இதுவே வந்து நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். பாருங்கள், இதான் வந்து நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பாருங்க, கரெக்டாக இருக்கும் அவங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு. அவங்க 4 பேர், அதில் 4 சேர் கரெக்டாக இருக்கும் அவங்க ஃபேமிலிக்கு. இதுதான் நாங்கள் வந்து வாங்கி கொடுக்குறோம். தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்குற கிஃப்ட். நம்ம வந்து உட்டில் வாங்கி போட்டோம்னா தான் அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். சீக்கிரம் வந்து வீணாகாது. வேறு மாதிரி வாங்கினோன்னா பாப்பாலாம் குட்டி குட்டியாக இருக்குங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சிருவாங்க. அதனால் வந்து இந்த டைப்பில் தான் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர். அந்த அங்கே ஒன்று காட்டினா அதுலேயே இந்த கலர் ஒன்று பாருங்கள். இது 2 அந்த கலர் அங்கே இருக்குது. அது வந்து தங்கச்சிக்கு வந்து அந்த கலர் தான் பிடிச்சிருக்கு. அதனால நாங்கள் அதே வந்து முடிவு பண்ணிட்டோம் வாங்கலான்ட்டு. இது வந்து நிறைய மாடல் இருக்குது. இந்த மாடல் தான் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு. புக் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். 25-26 புக் பண்ணி வச்சுருந்தா கூட வாங்கிக்கலாம்னு இருக்கோம். அதை வர சொல்லுங்க உடனே சொன்னேன். சரி, நான் வர சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வர சொல்லல. சரி, நானும் வந்து பார்த்து வரல என்னாச்சு அப்படிங்களா? அது தெரிஞ்சுதான் வந்திருக்கலாமா, அது புக் பண்ணிட்டு போயிருக்கலாம். புக் பண்ணியிருந்தா விட ஹாப்பி செட்டப். அதுக்கு அவங்களே டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. பூச்செடியெல்லாம் பாருங்க, அழகா இருக்காங்க. பார்க்குறப்போ ஒரிஜினல் மாதிரியே இருக்குல்ல. அப்படியே பட்ரூஸ். இன்றைக்கி மன்னார்குடி போயிட்டு எல்லா பொருளும் வாங்கியாச்சு. பாத்திரம்லாம் வாங்கி அம்மாட்ட கொடுத்துட்டு அம்மா வந்து ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவில் அனுப்பி விட்டுட்டோம் வீட்டுக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு தான் பார்த்திங்கன்னா தங்கச்சி வீட்டுக்கு வந்து நாங்கள் போகிறோம். ஏன்னா ஒரு நாள் முன்னாடியே வந்து தங்கச்சி வர சொல்லிருச்சு. அங்கே வந்து வேலையெல்லாம் இருக்குது, கொஞ்சம் பார்க்கணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஜாமான்லாம் வர வாங்க வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள் முத நாளே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. நாளைக்கு தான் வந்து நாங்கள் போகிறோம். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.